ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்எம் ஸ்க்ரீன். இன்றைக்கி நான் சிக்கன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். வேறு எந்த மசாலா சேர்க்க போகிறதில்ல. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிக்கணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அது பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ரெசிபி இட்லி தோசை கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். மெயினாக தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும். இப்போ நீங்கள் 1 kg செய்ய போகிறீங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸ்னால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ லேசாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக லேசாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா மசிய வேக வச்சணும். இப்போ இந்த சிக்கன் 65 மசாலா தான் நான் சேர்க்க போகிறேன். நான் சிக்கன் செய்கிறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் இந்த மசாலா அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கிட்டாச்சு. நீங்கள் எந்த 65 மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த சில்லி சக்தியில் சில்லி சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், சிக்கனில் இருக்க நான் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம மூடி வச்சு அப்பப்போ கிண்டி விட்டால் அந்த சிக்கனில் வர்ற தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். அதனால் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், மூடி வச்சதே இவ்வளோ தண்ணி வந்துருக்கு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தோசை, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா தோசைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் தண்ணி அப்படி தோசைக்கு தொட்டுக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக, கிரேவி மாதிரி வர்றதுக்கு. ஆனால் இன்றைக்கி ட்ரையாக தான் செய்ய போகிறேன். நான் ரசத்துக்கு செய்ய போகிறேன், அதனால் ட்ரையாக செஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அப்பப்போ மூடி வச்சு இந்த மாதிரி ஊடால இப்படி கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க இடையில. அவ்வளோதான். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரையாக வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் 65லேயே உப்பு இருக்கும் அந்த மசாலாலேயே. அதனால் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. அந்த உப்பே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வேறு வதங்குறப்போ உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்எஸ்எம் ஸ்க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.